நம்ம வீட்ல வடை முறுக்குலாம் போட்டு மீதமான எண்ணெயை வச்சு நம்ம காருக்கு ஊத்தி ஓடக்கூடிய டீசலை பண்ண முடியும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அது உண்மையாவே பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு சூப்பரான எக்ஸ்பெரிமெண்ட் மிஸ்டர் இந்தியன் ஹேக்கர் அப்படிங்கிற யூடியூப் தான் பண்ணிருந்தாரு. இதுக்காக அவருக்கு முதல்ல அந்த மீதமான எண்ணெய் வேணும். நிறைய கடைகள்ல வந்து வேஸ்டா கீழ ஊத்துவாங்க. அவங்க கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்ட்டு எனக்கு அந்த மீதி வேஸ்டான எண்ணெய் வேணும்னு கேக்குறாங்க. அவங்க நிறைய எண்ணெய் தராங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்க வீட்ல வச்சிடறாங்க. அந்த எண்ணெயை வந்து கரெக்டா 80 டிகிரி செல்சியஸ் கொண்டு போறாங்க. 80 டிகிரி செல்சியஸ் வந்த உடனே அந்த கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த எண்ணெய் வந்து 60 டிகிரி செல்சியஸ் குறைய வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏன்னா இப்படி 80 to 16 குறைச்சாதான் அந்த மொத்த எண்ணெயும் ஒரே டெம்பரேச்சர்ல மெயின்டைன் ஆகும். அந்த வேலை போயிட்டு இருக்க அதே டைம்ல சைடுல எத்தனால் அப்படிங்கிற ஒரு ஹைலி ஃப்ளேமில் ஆபத்தான ஒரு கெமிக்கலை 4 லிட்டர் எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பொட்டாசியம் ஹைட்ரைசைடு 100 கிராம் எடுத்து நல்லா கலந்து வச்சிடறாங்க. இப்போ அந்த எண்ணெய் கரெக்டா 60 டிகிரி செல்சியஸ்க்கு வந்த உடனே தயாரிச்சு வச்ச இந்த ஒரு காம்போ வந்து அதை ஊத்துறாங்க. அதுல ஊத்துனே நல்லா பாயில் ஆகுதுங்க. இப்போ அந்த எண்ணெயும் இந்த கெமிக்கலையும் நல்லா கிட்டத்தட்ட 20 நிமிஷம் தொடர்ந்து கிண்டணும். எங்கேயுமே ஸ்டாப் பண்ணவே கூடாது. 20 நிமிஷம் தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ அடுத்து அவங்க வந்து டிஃபரன்ஷியல் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒண்ணு பண்ண போறாங்க. நம்ம ஸ்கூல்ல 9th ஸ்டாண்டர்ட்ல நம்ம சொல்லி கொடுத்திருப்பாங்க. இப்போ அந்த எண்ணெயை வந்து 2 கண்டெய்னர்ல மாத்திடுறாங்க. மாத்துறதுக்கு அப்புறம் 2 நாள் அப்படியே விட்டுறாங்க. 2 நாள் கழிச்சு வந்து பாக்குறப்ப அதுல இருக்கிற குப்பைகள்லாம் வந்து அடியில வந்துரும். அதை வந்து கீழ வந்து ஓபனிங் இருக்கு. அதை யூஸ் பண்ணி இந்த குப்பையெல்லாம் வந்து எடுத்துறாங்க. இன்னும் இதுக்குள்ள நிறைய குப்பைகள் இருக்க தான் செய்யும். அதனால என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா தண்ணி யூஸ் பண்ண போறாங்க. தண்ணியை ஊத்தி நல்லா கலந்து விட்டுருவாங்க. இந்த பயோடீசல் வந்து தண்ணியில வந்து மிக்ஸ் ஆகாது. தண்ணிக்கு மேல தான் மிதக்கும். இந்த குப்பையும் தண்ணி வந்து கடைக்கு அடியில போய் மாட்டிக்கிறோம். அடுத்துல வந்து பாக்குறப்ப அந்த குப்பையும் தண்ணி மட்டும் அடியில இருக்குது. அதை வந்து அப்படியே வந்து கீழ ஓபன் பண்ணி எடுத்துறாங்க. இதே மாதிரி கிட்டத்தட்ட 3-4 தடவை பண்ணணும். கரெக்டா சொல்லணும் அப்படின்னா 1 வாரம் ஆகுது இந்த மொத்த வேலையை முடியறதுக்கு. 1 வாரம் இதே மாதிரி திரும்ப திரும்ப க்ளீன் பண்ணி கடைசியா நம்மளுக்கு நல்ல ஒரு பயோடீசல் கிடைச்சிரும். இந்த பயோடீசல் நம்ம சைடுல போய் வண்டியில ஊத்திட கூடாது. நம்ம வண்டி எல்லாம் வந்து பெட்ரோல்னா பெட்ரோலுக்காக தான் தயாரிக்கப்பட்டிருக்கும். டீசல்னா டீசலுக்காக தான் தயாரிக்கப்பட்டிருக்கும். அதுல போய் நம்ம இதை ஊத்தணும் அப்படின்னா கண்டிப்பா வண்டிக்கு தான் ப்ராப்ளம் வரும். பட் இருந்தாலும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது 70% டீசல் கூட 30% இந்த பயோடீசல் மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அது ஒர்க் ஆகும். அப்ப இந்த பிரச்சனை வராது. அதுக்காக வந்து 2 மிக்ஸ் பண்ணிட்டு பழைய ஒரு இன்ஜினுக்கு கொண்டு போறாங்க. அதுல இந்த 30% பயோடீசல் கலந்த டீசலை ஊத்தி ஓட்டி பார்க்கறாங்க. அது நல்லாவே ஓடுதுங்க. புகை அந்த அளவுக்கு வரல, கம்மியா தான் வருது. அடுத்து மொத்தமா அந்த பயோடீசல் மட்டும் ஊத்தி ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்க போறாங்க. மொத்தமா பயோடீசல் மட்டும் ஊத்தி செக் பண்ணி பார்க்கறப்ப அப்பயும் அந்த மோட்டார் நல்லாவே ஓடுது. அந்த இன்ஜின் இப்போ வந்து அவ்வளவு புகை வரவே இல்ல. பட் இருந்தாலுமே வந்து நம்ம திரும்ப திரும்ப பண்ணக்கூடாது. ஒருவேளை ஃபியூச்சர்ல பயோடீசலுக்கு அப்படி நிறைய ஒரு இன்ஜின் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணி ஃபுல்லா ஒர்க் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.